நீங்க வயசுலயும் பதவியிலையும் வசதியிலையும் அனுபவத்திலையும் என்னை விட பெரியவங்க. நீங்க இப்படி செய்யறதெல்லாம் நல்லா இல்ல. நீ செய்யறது மட்டும் நல்லா இருக்கா? ஒரு பையனை ஃபாலோ பண்றது, அவனோட வீட்டுக்கே போறது, இப்போ ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வந்துட்ட. உனக்கு வாய்ப்பு கிடைச்சா அவனோட ரூமுக்கு கூட போயிடுவ போல இருக்கே. நீ உன்னோட கனவை நனவாக்கிக்கிறதுக்கு இவ்ளோ கீழ்த்தரமா நடந்துட்டியா? வெக்கோ மானம் எல்லாத்தையும் மறந்துட்டியா? இல்ல இதுதான் உன் குணமா? எனக்கு என்னோட குணத்தை பத்தி நல்லா தெரியும். ஆனா உங்களுக்கு உங்களோட குணத்தை பத்தி நான் ஒண்ணு சொல்லட்டுமா? உங்களுக்கு கண்ணாடி பாக்குறது பிடிக்காது. நீ என்ன உளர்ற? நான் ஒன்னும் வளரல, உண்மையதான் சொல்றேன். நான் எப்பெல்லாம் உங்களுக்கு கண்ணாடியை காட்டுறேனோ நீங்க அப்பெல்லாம் டிஸ்டர்ப் ஆயிடுறீங்க. மந்த்ரா கணேஷ் ராம், உங்க பேரு ரொம்ப உயரத்துல இருக்கு, ஆனா எண்ணம் இவ்ளோ சின்னதா இருக்கே. நான் முறை உங்களுக்கு கண்ணாடியை காட்டினப்ப ஒரு கோவிலோட ட்ரஸ்டியா இருந்துகிட்டு மக்களோட ட்ரஸ்ட உடைக்கிறீங்களேன்னு சொன்னேன். ட்ரஸ்டியா இருந்துகிட்டு இவ்ளோ பெரிய டிஸ்ட்ரஸ்ட்ஃபுல்லான வேலையை செய்றீங்க. நான் ஒன்னும் இந்த கோவில்ல வேலை பார்க்கறவ கிடையாது, கோவில நடத்துறவ. நீங்க டிஸ்டர்ப் ஆயிட்டீங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் உங்களுக்கு கண்ணாடியை காட்டினேன். உங்களோட செல்ல பையன் பொய்யான கிரெடிட்டோட சுத்துறான்னு சொன்னேன். அப்பவும் நீங்க டிஸ்டர்ப் ஆயிட்டீங்க. உங்க பையன் கிரீஷ் தான் அந்த குழந்தைய பார்த்ததும் பயந்துட்டான். அவன் கை இப்படி தட தட நடுங்கிட்டு இருந்துச்சு. எனக்கு என்னமோ அந்த டாக்டர் டிகிரியை கூட நீங்க அவனுக்கு கிஃப்டா கொடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அசிங்கமான வாயால என் பிள்ளையோட பேரை சொல்லாத. அதுக்கப்புறம் இன்னொரு முறை உங்களுக்கு கண்ணாடியை காட்டினேன். நீங்க எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் சரி, ஆனா அந்த சிவபெருமான் முன்னாடி நீங்க ஒண்ணுமே இல்லைன்னு சொன்ன உடனே நீங்க ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டீங்க. என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க உண்மையை பாக்குறது, உண்மையை பேசுறது, உண்மையை ஃபேஸ் பண்றதெல்லாம் பிடிக்கலன்னு நினைக்கிறேன். நான் என்னமோ உங்க புள்ள கீர்த்தன் தான் கேட்டவன் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அவன் மேல தப்பில்ல. பாவம் அவன் அவங்க அம்மாவோட லட்சிய பாதையில எல்லாம் போறான். ஐயோ, அவ வந்துட்டாடி. யார் வந்தா? அந்த ஹீரோவுடைய ஹீரோயின், மிஸ்டர் டாக்டரோடைய மிஸ்ஸஸ் டாக்டர். அவ இங்கேயே வந்துட்டா. என்ன? ஆமா, அந்த ரீல்ஸ் பையா சொல்ற? அண்ணா அவ ரொம்பவே கிரிஞ்சு. அவ வியூஸ்க்காக நடு ரோட்ல டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருவா. ஏன் ஹீரோயின் டான்ஸா? அப்படியெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. அவ மத்தவங்கள தான் ஆட்டி படைப்பா, அவ ஆட மாட்டா. அப்படியா? இங்க பாருங்க. இவளா? அட, நான் சொன்னது இவள இல்ல. இவ எப்பவும் அவ கூடயே இருப்பா. இவ ஃப்ரெண்டா இல்ல அக்காவான்னு தெரியல. நான் சொன்னது இவள இல்ல. ஒன் செகண்ட். ஒன் செகண்ட். இவதான். யாரு? அட, என் ஃபியூச்சர் கேர்ள் ஃப்ரெண்ட், என் ஹீரோயின். அண்ணா இவ்ளோ அவலவல தானே இருக்கா. டைம் பாஸ் ட்ராலிங் எல்லாம் சரிதான். இங்க பாருங்க, கல்யாணம் மட்டும் பண்ணிக்காதீங்க சொல்லிட்டேன். சரி, கேர்ள் ஃப்ரெண்ட் வரைக்கும் ஓகே. கீப் இட் அஸ் a casual affair. ஜஸ்ட் டைம் பாஸ். ஐயோ கோயல், அவ இல்லாம டைம் பாஸே ஆக மாட்டேங்குதே. சரி கோயல், ஒரு வேலை பண்ணு. அவ வீடு எங்கன்னு கண்டுபிடிக்கிறியா? உனக்கு இந்த சோஷியல் நெட்வொர்க்ல அவ்வளவு பெரிய நெட்வொர்க் இருக்கு. அண்ணனுக்காக இத பண்ண மாட்டியா? கண்டுபிடி ப்ளீஸ். சரி ஓகே. இந்த ரீல்ஸ் பேய் 15 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஏதாவது அப்லோட் பண்ணிட்டு இருப்பான். ஏதாவது ஒரு பிக்சர்ல வீட்டு அட்ரஸ் கண்டிப்பா இருக்கும். சரி பாரு, பழைய போட்டோஸ்ல ஏதாவது வீட்டு அட்ரஸ் இருக்க போகுது. எங்கயாவது ஏதாவது தெரிஞ்சா ப்ளீஸ் என்கிட்ட சொல்லு. வெயிட். சண்முகம் இல்லம், புது மார்க்கெட். இந்தாங்க. சண்முகம் இல்லம். நியாயமா நீங்க உங்க பையன் மேலதான் கோவப்படணும். அவன் எந்த ஒரு தகுதியுமே இல்லாம டாக்டர் டேகோட சுத்திட்டு இருக்கான். அவன் தான் உங்களை அசிங்கப்படுத்தி இருக்கான். அவனால ஒரு குழந்தைக்கு கூட வைத்தியம் பார்க்க முடியல. நீங்க ஏன் மேல ஏன் இவ்வளவு வெறுப்ப காட்டுறீங்க? வெறுப்பு இல்ல, விரோதம்.
அதை இன்னும் நான் வெளிப்படுத்தல. மந்திரா கணேஷ் ராம் விரோதத்தை வெளிப்படுத்த ஆரம்பிச்சுட்டா அங்க அழிவை தவிர வேற எதுவுமே இருக்காது. கௌரி, இதுக்கு மேல வண்டி போகாது, நடந்து தான் போகணும். நீ மேப்ல பாரு, சக்தியுடைய வீடு இன்னும் எவ்வளவு தூரம். வந்தாச்சு. உங்க இதயம் மேப் இங்கதான் எங்கேயோ டைரக்ஷன் காட்டுது. அவ இந்த தெருவுல தான் இருக்கா. அவளே அவ்வளவு தைரியமா என் வீட்டுக்கு வரான்னா என்னால அவ வீட்டுக்கு போக முடியாதானே? நான் மீம்ஸ் பேஜ்ல ஒன்று படிச்சேன். இந்த காதல்ன்றது ஒரு தீர் கடலா. அதை கிராஸ் பண்ண நம்ம முங்கி தான் போகணுமா. ஆனா இங்க தலைகீழ நடக்குது. வழி சின்னது, நடந்து போவாராம். நீங்க போங்க, நான் வண்டியை பார்க் பண்ணிட்டு வரேன். ஓகே. மனச பறி கொடுத்தா கொஞ்சம் அலைஞ்சுதானே ஆகணும். இத பார் கௌரி, அவ பிடிக்கலன்னு சொல்லிட்டானா, இல்ல அவ ஃபேமிலி வேண்டான்னு சொல்லிட்டாங்கன்னா? சில் ப்ரோ, நீங்க ஓகே சொல்லிட்டீங்கன்னா அதுதான் எனக்கு பயமா இருக்கு. இந்த ரோடோட வித்த பாருங்க. உங்க ரிலேஷன்ஷிப்போட நீளம் இதை விட அதிகமா இருக்க கூடாது. அது மட்டும் இல்ல, இந்த பொண்ணுங்கெல்லாம் டிபி. டிபியா? டைம் பாஸ். ஆனா அவளை டிஎல் ஆக்கிடாதீங்க. டிஎல்? ட்ரூ லவ். ஹே ஸ்டூபிட், உன் வருங்கால அண்ணியா அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. வாடவா. வெயிட் பண்ணு சக்தி, கிரீஷ் வந்துட்டு இருக்கான். சிவபெருமானோட பக்தர்களை பயமுறுத்துறது அவ்வளோ ஒன்றும் ஈஸி இல்லை. உருவாக்குறது, அழிக்கிறது எல்லாமே அவர் கையில மட்டும்தான் இருக்கு. உன்ன மாதிரி ஏழைங்கெல்லாம் ஒவ்வொன்னுத்துக்கும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் எதுக்காக கடவுளை இழுத்துட்டு வரீங்க? நல்ல டிஃபென்ஸ் மெக்கானிசம். ஆக்சுவலி உன்னை என் கோபத்துல இருந்து காப்பாத்த சிவன் கீழே இறங்கி வரமாட்டாரு. அவர் இந்த மாதிரி சின்ன வேலைக்கெல்லாம் கீழே வர வேண்டிய அவசியமே இல்லை. அவரு பெரிய பெரிய வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டோம். ஏன்னா உங்களுக்கு அவரோட இந்த சக்தியே போதும். என்கிட்டயே சவால் விடுறியா? இல்ல, என் கடவுள் மேல எனக்கு இருக்கிற நம்பிக்கையை காட்டுறேன். என் பெருமான் மேல இருக்கிற நம்பிக்கை, என் சிவன் மேல இருக்கிற நம்பிக்கை. So guys, உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதோட இன்னைக்கு நான் உங்களுக்கு காட்ட போறது எங்க ஊர்ல இருக்கிற தெருக்கள். சோ பாருங்க, எங்க ஊர்ல ஸ்ட்ரீட்ஸ் எல்லாம் இப்படிதான் இருக்கும். அதோட இந்த தெருவுல சுத்தி பார்க்கும்போது அட இந்த ஹீரோவா? இங்க சக்திங்கிறவங்க வீடு எங்க இருக்கு? ஹவுஸ் நம்பர் 37. எனக்கு தெரியாது சார், முன்னாடி போய் கேளுங்க. என்னடா இது, நிஜமாவே வீடு வரைக்கும் வந்துட்டான். இன்னைக்கு நான் அவ்வளவு அழகா கூட இல்லையே. ஐயோ கடவுளே, நான் விரதம் இருந்ததுல எனக்கு நல்ல பலன் கிடைச்சிருச்சு. வாரம் விரதம் இருந்தேன், அதுக்குள்ள ஒரு பையன் வீடு வரைக்கும் வந்துட்டான். ஒருவேளை 16 வாரம் முழுசா இருந்திருந்தா இந்த மொத்த ஊரும் என் வீட்டு முன்னாடி வந்து நின்னு இருக்கும். இந்த சாம்பிளை பார்த்தாச்சு, ஆனா என்னுடைய சக்தி எங்க போயிருக்கா?
வைரஸ் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருச்சு. காதல் வைரஸ். அந்த வைரஸ் உன் 2 தங்கச்சிகளை நோயாளி ஆக்குறதுக்கு முன்னாடி சீக்கிரம் ஏதாவது பண்ணுடா தர்மா, பண்ணு. அவன் எவனா இருந்தாலும் உன் தங்கச்சிங்களை சுத்தி தென்பட்டான்னு வச்சுக்கோ, அவனை புடிச்சு டம் 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 டம்னு அடிக்க ஆரம்பிச்சிரு. ஓ காட், என் ஹீரோயினை பார்க்க வீட்டுக்கு வந்திருக்காரு. அழகா ரெடி ஆயிட்டு பெர்ஃப்யூம்லாம் போட்டுட்டு போறேன். 5 minutes. சிவ எதுக்கு இப்ப கீழே வரா? சக்தி எங்க? எங்க நீ பாட்டுக்கு வர? நீ யாரு? நான் யாரா? என்னோட பேரு பைல்வான் ரகுநாதன். இதே கேள்வியை நான் உங்ககிட்ட கேட்கிறேன். நீ யாரு? யார பார்க்கணும்? கையில இருக்கு பூ. ஒருவேளை இவன் சக்தியோடைய அண்ணனா இருப்பானோ? அப்படின்னா என்னுடைய வருங்கால மச்சான். இந்த பூவும் தங்கச்சிக்காக அவளை பார்க்கணும். கல்யாண வயசுல இருக்கிற பொண்ணுங்க இருக்காங்க பாத்தியா, அவங்கெல்லாம் பாக்கெட்ல வைக்கிற பர்ஸ் மாதிரி. உனக்கு தான் தெரியும்ல, உலகம் ஃபுல்லா பிக் பாக்கெட் அதிகம். எவன் எப்ப பிட் பாக்கெட்? என் பர்ஸ் அடிக்க வந்தியா? அட என்ன சொல்ற? என் வீட்டு இரும்பு பெட்டியை திருட வந்தியா? இல்ல, நீ வாயை தப்பா மூடிட்டு புரிஞ்சிட்டு இருக்க. என் தங்கச்சியை நோயாளியாக்க ஐயோ, நான் சொல்றத கேளுங்க. நான் நோயாளியாக்க. ஐயோ, நீ உன் காலால நடந்து வந்திருக்கலாம். போகும்போது பாடையில இல்ல, தான். நீங்க தப்பா உன்னோட நினைக்கிறீங்க. இந்த பூவை நான் உன்னோட பாடையிலே நான் வைக்கிறேன். சொல்றத கொஞ்சம் கேளுங்க. ஐயோ பைல்வான், உனக்கு என்ன பைத்தியமா? நான் சொல்றத கேளு. உன்னை நான் இன்னைக்கு சும்மா விட மாட்டேன். ஐயோ, நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ஐயோ, ஐயோ, கிட்ட வராத, மேல வீசிடுவேன். நான் தான் சொல்றேன்ல, என்ன ஆள விடு. என்னாச்சு? நான் என்ன பண்ணேன்? எதுக்குடா ஓடுற? ஐயோ, நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நான் ஒன்னும் கொள்ளையடிக்க வரல. இன்னைக்கு நீ என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. இவளுக்கு இங்க என்ன வேலை? How dare he? இவர் யாருன்னு தெரியுமா? டாக்டர் கிரீஷ் கணேஷ் ராம். உனக்கு தான் அதிர்ஷ்டம், ஏன்னா என் அண்ணனுக்கும் உன் தங்கச்சியை பிடிச்சிருக்கு. கடவுளே, லைஃப்ல எப்போ ரோஜாப்பா கூட எதுக்கு முள்ளும் ஃப்ரேம்ல வருது? உங்களுக்குலாம் அதிர்ஷ்டம் தான். லுக் அட் யூ. மனுஷ மாதிரி இல்ல, மிருக மாதிரி இருக்க. நீங்க இருக்கிற இந்த தெரு கூட எங்க ஸ்டேட்டஸ் நுழையிற அளவுக்கு பெருசு இல்ல. இருந்தாலும் நாங்க வந்தோம். நீ எங்க கால்ல விடுறதுக்கு பதிலா எங்க தலைமையில ஏறி உட்கார்ற. உனக்கு மூளை தலையில இல்ல, உன் பாதத்துல தான் இருக்கு. கண்ட்ரோல் கௌரி, கௌரி கண்ட்ரோல். இருங்கண்ணா, இவன் ட்ரெஸ் பண்ணதும் சரியில்லை, பேச கூட தெரியல. மண்ணாங்கட்டி. இனிமே நீ அண்ணனை விட்டு விலகியே இரு. ஸ்டே அவே ஃப்ரம் மை பிரதர். வாங்கண்ணா. சாரி, உங்க தங்கச்சியை பார்த்ததும் லவ் இட் ஃபர்ஸ்ட் சைட் ஆயிடுச்சு. உங்களை பார்த்ததும் ஃபைட் அட் ஃபர்ஸ்ட் சைட். தப்பா எடுத்துக்காதீங்க. அப்புறம் இதை மறக்காம உங்க தங்கச்சி கிட்ட கொடுத்துருங்க ப்ளீஸ். இது என் ரெக்வஸ்ட். சாரி. விருந்தாளிங்க கிட்ட யாராவது எப்படி பிஹேவ் பண்ணுவாங்களா? ஐயோ, விருந்தாளிங்கன்னா கடவுளுக்கு சமம். அவங்களுக்கு நாம சேவை தான் செய்யணும். அதை விட்டுட்டு எதிரிங்க மாதிரி பார்க்க கூடாது. பார்த்த உடனே சண்டை போட வேண்டியதா? இன்னைக்கு உங்களால வீட்டு மானமே போயிடுச்சு. ஒரு சின்ன பொண்ணுகிட்ட போய் அடி வாங்கிட்டீங்களே. இந்த தர்மாவால நம்ம டீம் மானமே போச்சு. ரொம்ப ஓவரா பேசுற. லோக்கல் எலெக்ஷன்ல நீ பாலிட்டிஷியன் மாதிரி ஏதாவது ஆகலாம்ல? ஏன்னா நான் உன்னை டாக்டர் ஆகிறதுக்கு விட மாட்டேன். சரி,
நான் உங்களுக்கு மறுபடியும் ஒரு கண்ணாடியை காட்டுறேன். நீங்க ஒன்றும் கடவுள் இல்லை. உங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் எதுவும் ஆகாது. ஒருவேளை அந்த கடவுள் நான் டாக்டர் ஆகணும்னு நினைச்சா, எனக்குள்ள அந்த திறமை இருந்தா நான் கண்டிப்பா டாக்டர் ஆவேன். நீங்க என்ன செஞ்சாலும் சரி. என்கிட்டயே சேலஞ்ச் பண்றியா? சேலஞ்ச் இல்ல, உங்களுக்கு என் சிவன் மேல எனக்கு இருக்கிற நம்பிக்கையை காட்டுறேன். அப்ப சிவன் கிட்டயே சைன் வாங்க வேண்டியதானே? ஏன்னா நானும் சைன் பண்ண மாட்டேன், வேற யாரையும் சைன் பண்ணவும் விட மாட்டேன். ஒரு ஃபேமஸான வாக்கியத்தை நீ கேள்விப்பட்டிருப்பன்னு நினைக்கிறேன். ஒரு மனுஷனோட தகுதியை தெரிஞ்சுக்கணும்னா அவனோட செருப்பை பார்த்தா போதும்னு சொல்லுவாங்க. ஒரு பக்கம் பார்த்தா நீ எல்லா இடத்துலயும் பிச்சை கேட்டுக்கிட்டே அலையற. யாராவது சைன் பண்ணுங்க, யாராவது ஸ்காலர்ஷிப் கொடுங்க, என்கிட்ட ஃபீஸ் கட்டலாம் பணம் இல்ல, அந்த கடவுளா நினைச்சு கேக்குற யாராவது சைன் பண்ணுங்க. குட் ஆஃப்டர்நூன் சார். குட் ஆஃப்டர்நூன். இது என்னோட ரெக்கமெண்டேஷன் லெட்டர். நாளைக்கு ஸ்காலர்ஷிப்காக ரொம்ப டிசர்விங்கான கேண்டிடேட். இப்போ நான் மட்டும்தான் சொல்றேன். இன்டர்வியூக்கு அப்புறம் நீங்க எல்லாருமே சொல்லுவீங்க. ஷியோர் சார். லஞ்ச் சாப்பிட்டீங்களா? எஸ் சார். குட். என்ன குருவே, குஸ்தி மைதானத்துல உட்காராம இங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? அதோட என்னையா வர சொன்னீங்க? எனக்கு பெரிய அவமானம். என்னோட மல்யுத்த குருகுலத்துக்கே அசிங்கமாயிடுச்சு. என்கிட்ட ட்ரைனிங் எடுத்தவன் குஸ்தி போட்டா 4 பேர் பார்த்தா ஆஹா அற்புதம் சொல்லணும். அது மட்டும் இல்லாம அருமை இந்த பைல்வான் ரகுநாதோட சிஷியன்னு சொல்லணும். அதுக்கு பதிலா இந்த குஸ்தியை பார்த்து 4 பேர் தூணு துப்பக்கூடாது, அசிங்கப்படுத்தக்கூடாது, என் ஆள மொக்கன்னு சொல்லக்கூடாது. என்ன புரிஞ்சுதா? ஆமா குருவே, 4 பேர் அடடான்னு சொல்லணும், தூன்னு சொல்லக்கூடாது. ஆனா அந்த மாதிரி வேலையை பண்ணிட்டு வந்து தானே இங்க நிக்கிற. சொந்த தங்கச்சிட்ட வேணாலும் ஒருத்தன் அடி வாங்கலாயா? நானும் அடி வாங்கியிருக்கேன். கட்டை, தொடப்பம், முறம், செருப்பு, ஏன் முடிய கூட பிடிங்கி போட்டிருக்கா. ஆனா அதனால நம்ம மானமெல்லாம் ஒன்றும் போயிடாது, குறைஞ்சும் போறது கிடையாது. ஆனா நீ முகம் தெரியாத பொண்ணுகிட்டலாம் அடி வாங்கிட்டு வந்து நிக்கிற. நாம எப்பவும் நம்ம உடம்புல மண்ணை தேய்ச்சிப்போம். ஆனா இன்னைக்கு என் மானத்தை மண்ணோட மண்ணாக்கிட்ட. அதனால இனிமே நீ என் இடத்துக்கு எப்பவுமே வரக்கூடாது. என்ன? ஐயோ குருவே, எனக்கு பைல்வானாலே தவிர வேற எதுவுமே தெரியாது. தண்டால் எடுக்கிறத தவிர நான் எதுவுமே செய்ய மாட்டேன் குருவே. பைல்வானா இருக்கிறது தான் என்னோட அடையாளமே. தயவு செஞ்சு என்ன இப்படி பண்ணாதீங்க குருவே. என்னை குழுவை விட்டு அனுப்பிடாதீங்க. டேய் காலை விடுறா. இல்ல குருவே, நான் விட மாட்டேன். நீ என் காலை பிடிக்கிறியா இல்ல காலை வாரி விடுறியா? ஓ, என்னையே நீ கவுத்து விட பாக்குறியா? இல்ல குருவே, நான் உங்க காலை விட மாட்டேன். டேய் காலை விடுறா. நீங்க எனக்கு சத்தியம் பண்ணுங்க, நீங்க என்ன வெளியே அனுப்ப மாட்டேன்னு சொல்லுங்க. சத்தியமா? சரிடா, காலை விடு. ஒரு வழி இருக்கு. சொல்லுங்க குருவே. எந்த பொண்ணு உன் கன்னத்துல பலார்னு அறிஞ்சாலும் அவளை மன்னிப்பு கேட்க வைக்கணும். நீங்க என்கிட்ட என்ன சொன்னாலும் நான் அதை செஞ்சே தீருவேன் குருவே. ஆனா ஒரு ப்ராப்ளம் இருக்கு குருவே. இப்ப என்னடா உனக்கு ப்ராப்ளம் வந்தது?
அந்த பொண்ணு யாரு, எங்க இருக்கா, அவ பேர் என்ன, அது எதுவுமே எனக்கு தெரியாது குருவே. எப்படி மன்னிப்பு கேட்க வைப்பேன்? அதுக்கு முதல்ல நீ போய் கண்டுபிடிக்கணும். இல்லைன்னா இடத்த விட்டு காலி பண்ணி போய்கிட்டே இரு. புரியுதா? நான் மட்டும் அந்த பொண்ணை மன்னிப்பு கேட்க வைக்கலன்னா பைல்வான் ரகுநாதன் பைல்வான் இல்ல, காலி ஆயிடுவேன். ஆனா அந்த பொண்ணு சரியான சூர்பனக. அவ ஏன் சாரி சொல்ல போறா? என்னாச்சு? எனக்கு கண்ணாடி காட்டிட்டு இருந்தல்ல, இப்ப நான் உனக்கு கண்ணாடிய காட்டிட்டேனா? ஓ, நீ டாக்டர் ஆகவே மாட்ட. ஆனா உன் கனவை நிறைவேற்றிக்க நீ முயற்சி பண்ணி கடைசியில பிச்சைக்காரி ஆயிட்ட. இந்த நிறைவேறாத கனவை உனக்கு யார் காட்டினாங்கன்னு எனக்கு தெரியல. நீயே யோசிச்சியா இல்ல உன்னோட அப்பா அம்மா சொன்னாங்களா? பேக் ஸ்டோரி எதுவா இருந்தாலும் சரி, நீ டாக்டர் ஆக மாட்ட. ஏன்னா அதுக்கு உனக்கு சிக்னேச்சர்ஸ் தேவைப்படும். அது உனக்கு கிடைக்காது. Have a good day.